போன பதிவில் நம்ம உருட்டு பைப்பிங் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்த்தோம். இந்த துணியிலேயே இந்த மாதிரி டிசைன் வச்சு தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத இதில் பார்த்துருவோம். ஒரு மீட்ரு வந்து 60 ரூபா. இப்போ இது வந்து எப்படி வச்சு வேலை பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். உள்ளே வச்சு இதை இப்படி ஓரமாக தைச்சி திருப்பி விடனாலும் விடலாம், இல்லை இதை உள்ளே வச்சு இப்படி மடித்து விட்டுட்டு நம்ம தைக்கனாலும் தைக்கலாம். இப்போ இதை வந்து நம்மளுக்கு இந்த பகுதியில் வந்து நேராக இருக்கிறனால நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த திருப்புற இடம் வந்து இது நேராக இருக்கிறனால திருப்புற இடத்துல வந்து இந்த பகுதியில் நம்ம லைட்டாக ஒரு கட்டு கொடுத்துட்டு நம்ம இதை திருப்பி விடணும். இதை எப்படி வைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து இந்த நைஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிடுவோம். இது போல் நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். நான் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இதில் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதை இந்த இடத்துல ஷோல்ட்ரு தையல் வரும். நம்ம இதை வந்து இப்படி வச்சுக்கிடுவோம். இந்த இடம் வரைக்கும் இது நீளமாக தான் நம்மளுக்கு இருக்குது. அப்படிங்கிறனால இதை இப்படி வைக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. இந்த இடம் வந்து நம்மளுக்கு வளைவாக வர்றப்ப நம்மளுக்கு வந்து இது வைக்கிறது வந்து கொஞ்சம் இப்படி சிரமப்படும். இதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல இருந்து நீங்கள் இப்படி ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க. இது போல் நீங்கள் கட்டு கொடுத்துக்கோங்க. இந்த கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இது போல் கொடுத்துக்கோங்க. இதை இப்படி வைக்கிறப்ப இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படியே திருப்பி கொடுத்துரும். இது போல் உங்களுக்கு திருப்பி கொடுத்துரும். இப்போ இதை எப்படி வந்து வைக்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் குழு எடுத்திருக்கேன். இது போல் நம்ம வச்சுக்கிடணும். இந்த இடம் வந்து லைட்டாக தூக்கி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு வெயிட் வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா இது நல்லா இப்படி நல்லா ஒட்டிக்கிடும். வெயிட் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கிடும். இப்போ இதுக்கு அடுத்து வந்து
இது போல் எடுத்துக்கிடலாம். இதே போல் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேலே எலும்பி இருந்துச்சு, அதுக்கு வந்து நான் இப்படி வெயிட் வச்சுட்டேன். வெயிட் வச்சுட்டு இதை ஒன்று ஒன்றா கட் பண்ணினேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்துட்டேன். இதை எல்லாமே இது போல் புட்டா டிசைன் போல் ஒட்டிட்டோம்னா நல்லா அழகாக இருக்கும். இதை எப்படி ஒட்டுறதுங்கிறத பார்ப்போம். நீங்கள் எல்லா இடமும் மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒட்டி விட்டுருங்க. ஒட்டையில் இந்த நேர அந்த கோபுரம் வந்து ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சு ஒட்டுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன். எல்லாமே ஒட்டிட்டேன். காஞ்சா பிறகு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ஒரு வெயிட் வச்சுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.